இந்த கோயில் இப்போ சென்னை பாடியில் இருக்குன்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா. ஆனா அந்த கல்வெட்டுல என்ன தெரியுங்களா போட்டிருந்ததுதான், இந்த கோயில் இருக்கும் இடம் சிந்தாமணிபுரம் அப்படின்ற மாதிரி ஒரு கல்வெட்டுல போட்டிருந்தது. இன்னொரு கல்வெட்டை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுதா, இந்த கோயில் இருக்கும் இடம் அம்பத்தூர் நாடு, புழற்கோட்டம், ஜெயங்கொண்ட சோழபுரம் அப்படின்ற பல இடங்களை குறிப்பிட்டு இந்த கோயில் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாடின்னு சொல்றோம், ஆனா ஒரு சில 100 வருடங்களுக்கு முன்னாடி இதுக்கு சிந்தாமணிபுரம் பேர் இருக்கலாம். அதுக்கும் முன்னாடி அம்பத்தூர் நாடு, புழற்கோட்டம், ஜெயங்கொண்ட சோழபுரம் அப்படின்ற மாதிரி பல பேர்களில் கொண்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் அப்படின்ற மாதிரி இந்த கோயில் வந்து நம்ம அந்த லிஸ்ட்ல எடுத்துக்கலாம். ஒரு சில கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ண இந்த ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதான் இந்த கோயிலோட மூலவர் வந்து திருவல்லீஸ்வரர் மற்றும் ஜெகதாம்பிகை அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லைங்களா. ஆனா பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயிலோட மூலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவலிதமுடைய நாயனார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் இருக்கும் அம்பாள் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவேட்டி நாச்சியார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ வந்து இந்த மூலவர் மாற்றப்பட்டிருக்கிறார்களா என்ன அப்படின்றத இந்த வரலாறு